இப்போதைக்கு சார் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ஒன்லைன் கதை. இந்த ஊரில் டாக்ஸிலலாம் பின்னாடி ஒன்று எழுதி ஒட்டியிருப்பாங்கல்ல, நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நமக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு. அதுதான் படத்தோட கதையே. ஊர் உலகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை, பஞ்சம் போர் பட்னி கிட்னின்னு எங்கே பிரச்சனை வந்தாலும் லோகத்தில் ரெண்டு பேரால் எப்போவுமே நல்லவங்களா இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று சமுத்திரக்கனி, இன்னொன்று சசிகுமார். இந்த படத்துலையும் சசிகுமார் வந்து அநியாயத்துக்கு நல்லவனா நடிச்சிருக்காரு. பட் திரும்ப திரும்ப அவர் அந்த நல்லவன் ரோல் பண்ணால் கூட அவரை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, கிளிஷேவாக தோணலை. அது உண்மையிலே சசிகுமாருக்கு ஒரு பிளெஸிங் தான். மேபி அவருடைய யதார்த்தமான டயலாக் டெலிவரி அதுக்கு காரணமாக இருக்கலாம். இந்த படத்தில் நீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஏன் தேட்டரில் இப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது? ஒரு வித்தியாசமான கதையா, இல்லை அவுட் ஆஃப் பாக்ஸ் ஸ்க்ரீன் பிளே, இல்லை பயங்கர ரிச்சான ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள படம், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் கிரிட்டிக்காக அந்த படத்தை ரொம்ப ரிவ்யூ பண்ணால், படத்தில் நிறைய காட்சிகள் ரொம்ப நாடகத்தனமாக இருக்கும். கிளைமாக்ஸே அப்படி கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். சசிகுமார் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டியே படத்தில் சில கேரக்டர்லாம் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாலும் இது எதுவுமே நெகட்டிவாக படத்தை பாதிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த படம் ஏற்படுத்துகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்கவே ஒரு ஃபீல் குட் எமோஷன் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரீசன்ட் டைமில் இந்த எமோஷனையும் ஹியூமரையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு தெரில. படத்தில் எமோஷனல் காட்சிகள் நிறைய இருக்கும். அது எங்கேயுமே ஓவர் டூ ஆகிருக்காது. கொஞ்சம் கிளிஷேவாக ரொம்ப ஓவர் த டாப்பாக போயிருக்காது. அதே மாதிரி காமெடியும் யோகி பாபுவை மட்டுமே நம்பாமல் சிச்சுவேஷனல் காமெடி நிறைய இருக்கும். அந்த சசிகுமாரோடைய ரெண்டாவது பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல, சின்ன பையன், அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு வைப் இருக்கும். அதே மாதிரி ஒரு கனமான காட்சி ஒன்று வரும். ஒரு லவ் ஃபெயிலியரை வச்சு அப்பா பையனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு மாதிரி எமோஷனலாக போயிருக்கும். அந்த சீனை வந்து பிரில்லியண்ட்டாக அப்படியே ஒரு ஃபன்னாக மாற்றிருப்பாங்க ஒரு டான்ஸோட. அந்த சீன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. படத்தில் நிறைய க்யூட்டான காட்சிகள் இருக்கும். அதாவது ஒன்று நம்ம படத்தை சிரித்து பார்த்துட்டு இருப்போம், இல்லை எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருப்போம். இந்த ரெண்டும் இல்லைன்னா உதட்டளவில் சிரிக்கலனா கூட பரவாயில்ல, இங்கே வந்து ஒரு ஸ்மைலோட படத்தை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் படத்தில் பெரும்பாலான காட்சிகள் இருக்கும். ரொம்ப முக்கியமாக அந்த சர்ச்சு காட்சி, ஒரு இளவு வீட்டு காட்சி ஒன்று வரும். அதே மாதிரி சிம்ரனுடைய அந்த ஆழ்த்தோட்ட பூபதி டான்ஸ் மூமெண்ட், அது எல்லாமே ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ். நிறைய படங்களில் இந்த சோஷியல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் ஈவில், செக்ஷுவல் அபியூஸ், லஞ்சம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவங்க ஒரு கனமான கிளைமாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அந்த மெசேஜை கன்வே பண்ணுவாங்க. இந்த படத்தில் சோஷியல் மெசேஜ் எப்படின்னா, அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களே கிடையாது. ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து ஹைலைட் பண்ணி அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன், சமூகத்தோட சோஷியலைஸ் பண்ணுறது, அந்த சோஷியல் வேல்யூஸ், இது எல்லாத்தையுமே அட்டகாசமாக அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எங்கேயுமே ஒரு கனமான ஃப்ளாஷ்பேக்கு, ரொம்ப அழகாட்சி காட்சிகள்லாம் இருக்காது. காஸ்டிங் கூட நீட்டாக இருக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக படம் வந்து சீன் பை சீன் செதுக்கியிருக்காங்க, என்னமா எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி படம்லாம் கிடையாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு பியூட்டிஃபுல் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். படம் முடிஞ்சு வரும்போது பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்கோட தான் வெளியே வருவோம். பாய்.